வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எஸ் பேங்க் பத்தி பார்த்துருவோம். செக்டார், பிரைவேட் பேங்க், பிசினஸ் மாடல், பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ், காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ், டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் வித் ஃபின்டெக் கம்பெனிஸ், மேஜர் ரெவன்யூ, ரீட்டைல் அண்ட் எம்எஸ்எம்இ லோன். இவர் ரீசெண்டா அப்பாயிண்ட் ஆகிக்கிறாரு எம்டி அண்ட் சிஇஓவா. வினய் முரளிதர் ஏப்ரல் 6, 2026 ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு இவர் தான் எம்டி அண்ட் சிஇஓவா செயல்பட போறாரு. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் ப்ராஃபிட் growth. லாஸ்ட் 3 years CAGR 32%. நெக்ஸ்ட் ஸ்டெபிலைசிங் அசட் குவாலிட்டி. லாஸ்ட் குவார்டர்ல காட்டின நெட் என்பிஏ 0.30%. அட்ராக்டிவ் ஏர்னிங் growth rate 79% ஏர்னிங் growth rate காட்டுது. ஸ்ட்ராங் குவார்டர் ஆன் குவார்டர் இன்கம் Q3ல 44% இம்ப்ரூவ்மெண்ட் கம்பேர் டு Q2. நெக்ஸ்ட் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் மார்க்கெட் ஷேர் 55% வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ் வீக் மேனேஜ்மெண்ட் ட்ராக் ரெக்கார்ட், இது எல்லாத்துக்கும் தெரியும். நெக்ஸ்ட் லோ ரிட்டர்ன் ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒன்லி 5.15%. ஸ்லோ லோன் அண்ட் டெபாசிட் growth, லோன் அண்ட் டெபாசிட் மெதுவா இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் வீக் மார்க்கெட் சென்டிமெண்ட். நெக்ஸ்ட் நோ டிவிடெண்ட், டிவிடெண்ட் இது வரைக்கும் இஸ்யூ பண்றது இல்லை. இந்த வீடியோவில் எஸ் பேங்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், ரேஷியோ அனலைஸ், ஐவி அண்ட் ஐஎம்பி வித் 5 years price history, and EPS and PE growth analysis, and earning growth rate estimation, and relative price comparison and relative valuation with IDBI Bank, Bank of Maharashtra, IDFC First Bank, and Karur Vysya Bank. இந்த 4 பேங்கோட கம்பேர் பண்ணிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 63,377 கோடி, பேஸ் வேல்யூ ₹2, டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறது இல்ல. 52 வீக் ஹை 24, 52 வீக் ஹையில இருந்து 16% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. 52 வீக் லோ ₹17, 52 வீக் லோல இருந்து 19% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 60%, டெய்லி வொலாட்டிலிட்டி 4%, அண்ட் ஏர்னிங் yield 5%. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 46%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 21%, அண்ட் பப்ளிக் 33% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் growth. லாஸ்ட் இயர் அவங்க காட்டின சேல்ஸ் 30,919 கோடி. அதை ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 12% அதிகம். இதே லாஸ்ட் இயர் சேல்ஸ் லாஸ்ட் 2 years ஆவரேஜ் சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது 6% அதிகம். அண்ட் லாஸ்ட் 5 years சேல்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 29% அதிகம். ஓவராலா 5 years CAGR 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth. லாஸ்ட் இயர் அவங்க காட்டின நெட் ப்ராஃபிட் 2,462 கோடி. அதை ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 91% அதிகம். இதே லாஸ்ட் 2 years நெட் ப்ராஃபிட் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 31% அதிகம். அண்ட் லாஸ்ட் 5 years ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 77% அதிகம். ஓவராலா 5 yearsல 32% ஆவரேஜ் CAGR காட்டுது. நெக்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஓவராலா 2% நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட மினிமம் கால்குலேஷன் 347 கோடி. Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 664 கோடி. நம்மளோட எஸ்டிமேட்டோட 317 கோடி அதிகம். Q3ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 957 கோடி. எஸ்டிமேட் விட 610 கோடி அதிகம். அண்ட் பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது எஸ்டிமேட் விட Q2 91% அதிகம். அண்ட் Q3 எஸ்டிமேட் விட 176% அதிகம். Q2 Q3யும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 44% அதிகம். நம்மளோட 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். மீடியன் PE 6.5, இவங்களது 20ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 4x அதிகமா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் பிரைஸ் டு புக் மீடியன் 1.6, இவங்க 1.4, கிட்டத்தட்ட நியர்பைல ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட்
பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 2.2, இவங்களது 2.1. இதுவும் நியர்பை மீடியன் கிட்ட ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மீடியன் 3.6, இவங்களது 2.1, மீடியனோட 1.5% கம்மி. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் மீடியன் 77%, இவங்களது 83%, மீடியனோட 6% அதிகம். நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 16, இவங்களது 8%, மீடியனோட 8% கம்மி. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 11%, இவங்களது 5%, மீடியனோட 6% கம்மி. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 6%, இவங்களதும் 6% இருக்குது. நெக்ஸ்ட் கிராஸ் என்பிஏ மீடியன் 1.6, இவங்களது 1.5, மீடியனோட 0.10 கம்மி. நெக்ஸ்ட் நெட் என்பிஏ மீடியன் 0.30, இவங்களும் 0.30 மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ மீடியன் 17.7, இவங்க 14.5 வச்சிருக்காங்க, மீடியனோட 3.2% கம்மி. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 25.9, இவங்க 21.2 வச்சிருக்காங்க, மீடியனோட 4.7% கம்மி. நெக்ஸ்ட் டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 0.7, இவங்க 1.5 வச்சிருக்காங்க, மீடியனோட 0.80 அதிகம். நெக்ஸ்ட் டெப்ட் டு அசெட் மீடியன் 12.2, இவங்க 21.7 வச்சிருக்காங்க, மீடியனோட 9.5 அதிகம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 1.2, இவங்களுக்கு 0.60 தான் இருக்கு, மீடியனோட 0.60 கம்மி. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth மீடியன் 96%, இவங்களது 170%, மீடியனோட 31% அதிகம். நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் மீடியன் 55%, இவங்க 79% வச்சிருக்காங்க, மீடியனோட 24% அதிகம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் yield மீடியன் 1%, இவங்க டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறது இல்லை. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். 5 years வீக்லி சார்ட். லோ 10 ரூபாய் 50 பைசா செப்டம்பர் 2021 வந்த லோ. ஹை 32 ரூபா 85 பைசா பிப்ரவரி 2024 வந்த ஹை. இப்போ ஸ்டாக் 20 ரூபா 19 பைசான்ட்டு மிடில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் போட்டு பார்த்துருவோம். ஹையிலிருந்து இப்ப ட்ரேட் ஆகுற வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 23 rupees and low volume 18 rupees, high volume 27 rupees. இப்போ ஸ்டாக் வால்யூம் ஏரியாக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். ஹை 24 ரூபா அக்டோபர் 2025 வந்த ஹை. லோ 17 ரூபா 20 பைசா மார்ச் 26 வந்த லோ. ஸ்டாக் வந்து சைட்வேஸ்ல போயிட்டு இருக்குது. பிட்வீன் 17 and 24 சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 1 yearக்கு ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் போட்டு பார்க்கும்போது ரீசன்ட் ஹையில இருந்து இப்ப ட்ரேட் ஆகிற பிரைஸ் வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 21 rupees and low volume 18 rupees, high volume 22 rupees. இப்போ நியர்பை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன். லாஸ்ட் 5 years பிரைஸ் கம்பேரிசன். எஸ் பேங்க் பிளஸ் 42%, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பிளஸ் 34%, and IDBI plus 121%, Maharashtra Bank plus 217%, and Karur Vysya Bank plus 517%. இதே லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பொறுத்தளவுக்கு IDBI மைனஸ் 18%, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பிளஸ் 9%, எஸ் பேங்க் பிளஸ் 13%, மகாராஷ்டிரா பேங்க் பிளஸ் 15%, and Karur Vysya Bank 50%. ஓவராலா பார்க்கையில ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மேலதான் எஸ் பேங்க் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. எபிட்டா மார்ஜின் 83%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 8%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 6%.
ஓவராலா எக்ஸ்பெக்ட் எபிட்டா மார்ஜின் மற்றதெல்லாம் புவரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஹெல்த் ரேஷியோஸ். டெப்ட் டு ஈக்விட்டி 1.5, கரண்ட் ரேஷியோ 21.8, இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ 1.15, டெப்ட் டு அசெட் 22%, ரிட்டர்ன் ஆன் அசெட் 0.58. ஓவராலா பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ஹெல்த் ரேஷியோ பொறுத்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மற்றதெல்லாம் குட், நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் மினிமம் 1% இருக்கணும், இவங்களுக்கு 0.58% தான் இருக்குது. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ. பிரைஸ் டு சேல்ஸ் 2.05, பிரைஸ் டு புக் 1.36, and enterprise value to EBITDA 4.7, and PEG ratio 0.6. வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு எக்ஸலண்டா இருக்கு. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 ஸ்கோர் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 years price history. High 31, low 11, average 21. ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கரண்ட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ்ல இருந்து கரண்ட் பிரைஸ் 3% கம்மியா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி. ஐவி இன்ட்ரின்சிக் வேல்யூ மைனஸ், அதனால இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் வச்சும் நாம ஆவரேஜ் ஐவி எடுத்துக்குவோம். ஆவரேஜ் ஐவி 20, ஆவரேஜ் ஐவியிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 18 ரூபாய். பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸை விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 12% அதிகமா ட்ரேட் ஆகுது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது பையிங் ஜோன் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 years EPS 0.45, கரண்ட் EPS 1.01. ஆவரேஜ் 5 years EPS விட கரண்ட் EPS 126% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் PE growth. ஆவரேஜ் 5 years PE 44.92, கரண்ட் PE 20.25. ஆவரேஜ் PE விட கரண்ட் PE 55% கம்மியா ட்ரேட் ஆகுது. இதே கரண்ட் PE கூட இண்டஸ்ட்ரி PE கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி PE விட கரண்ட் PE 37% அதிகமா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட். EPS growth 126%, இன்கம் growth 31%. அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth ரேட் 79%. எஸ் பேங்கோட ரிலேட்டிவ் வேல்யூவேஷன்ல கம்பேர் பண்ண மொத்த பேங்கோட வேல்யூவேஷனை குயிக்கா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். டாப் லைன் growth 5 years CAGR 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதே பாட்டம் லைன் growth லாஸ்ட் 4 years 33% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே 5 years நெட் ப்ராஃபிட் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது 1% கம்மியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட்டை பொறுத்தளவுக்கு 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன். ஐவி பொறுத்தளவுக்கு வெரி அண்டர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 ஸ்கோர் வாங்கியிருக்கு. அண்ட் ஏர்னிங் growth ரேட் 0.29 தான் இருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. டாப் லைன் growth 5 years CAGR 17%, பாட்டம் லைன் growth 5 years CAGR 70%. குவார்டர்லி எஸ்டிமேட் 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு பையிங் ஜோன் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 8 ஸ்கோர் வாங்கியிருக்கு. ஏர்னிங் growth ரேட் 74% இருக்கு. நெக்ஸ்ட் கரூர் வைஸ்யா பேங்க். டாப் லைன் growth 5 years CAGR 10%, பாட்டம் லைன் growth 5 years CAGR 51%. குவார்டர்லி எஸ்டிமேட் பொறுத்தளவுக்கு 3 ஃபேக்டரும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 8 ஸ்கோர் வாங்கியிருக்கு. ஏர்னிங் growth ரேட் 56% இருக்கு. நெக்ஸ்ட் ஐடிபி பேங்க். டாப் லைன் growth
7% 5 years CAGR. Bottom line growth 50%. Quarterly estimate பொறுத்தளவுக்கு Q3 ரிசல்ட் கம்மியா இருக்குது. 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. வேல்யூவேஷன் பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 7 ஸ்கோர் வாங்கியிருக்குது. அண்ட் ஏர்னிங் growth ரேட் 66% இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.